பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியத்திற்கு மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எமது வாழ்க்கையில் பிஸ்மில்லா என்ற வார்த்தை நாம் எச்சந்தர்ப்பத்தில் சொல்ல வேண்டும் என்பதை இந்த குறுகிய நேரத்திற்குள் உங்களுடைய சிந்தனைக்கு நான் தருகின்றேன். பொதுவாக நன்மையான காரியங்கள் அனைத்தையும் பிஸ்மில்லா என்ற வார்த்தையோடு கூறி ஆரம்பிப்பது சுன்னா முஅக்கதா, மிக முக்கியமான ஒரு சுன்னாவாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், பிஸ்மி சொல்லாமல் ஆரம்பிக்கின்ற எந்த விடயமும் அல்லாஹ்வுடைய பரக்கத், அவனுடைய அருள் முழுமை இல்லாததாகவே இருக்கும் என்ற செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். ஆக பிஸ்மில்லா சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் பல இருக்கின்றன. முதலாவது, அல் குர்ஆனை நாங்கள் ஓத ஆரம்பிக்கின்ற போது அதன் தொடக்கத்தில் ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கூறி ஓத வேண்டும், சூரா தௌபாவை தவிர. அதே போல அல் குர்ஆனின் இடைநடுவிலே நாங்கள் ஒரு குர்ஆனை திறந்து ஓதுகிற போதும் பிஸ்மில்லா என்று கூறி அது நாங்கள் ஓதுவது மிக முக்கியமான ஒரு சுன்னத்தாகும். அதே போல நமது நாளாந்த வாழ்க்கையில் நாம் பிஸ்மில்லா சொல்ல வேண்டிய பல சந்தர்ப்பங்கள் உள்ளன. அதில் ஒன்று, சாப்பிடுகின்ற போது பிஸ்மில்லா என்று கூறி சாப்பிட வேண்டும். அதே போன்று பிஸ்மி சொல்ல மறந்தால் இடைநடுவிலே எங்களுக்கு நினைவு வருகிற போது பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வ ஆஹிரா அல்லது பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரா என்று நாங்கள் பிஸ்மி சொல்லி சாப்பிட வேண்டும். அதே போலதான் ஏதாவது ஒன்றை குடிக்கின்ற போது, பருகுகின்ற போது கூட பிஸ்மில்லா என்று கூறி நாங்கள் அதை குடிக்க வேண்டும். வீட்டுக்குள்ளே நுழைகிற போது பிஸ்மில்லா என்று கூறி வீட்டுக்குள்ளே நுழைய வேண்டும். அதே போல வீட்டிலிருந்து நாங்கள் வெளியே வருகின்ற போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், அங்கேயும் பிஸ்மில்லா சொல்லியே வீட்டை விட்டு நாங்கள் வெளியேற வேண்டும். உது செய்ய ஆரம்பிக்கிற போது பிஸ்மில்லா என்று கூறி உதுவை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அதே போல ஏதாவது ஒரு உயிரை நாங்கள் ஹலாலான முறையில் பலியிடுகின்ற போது, குர்பான் கொடுக்கின்ற போது, ஆடு, மாடு, ஒட்டகம் அல்லது கோழி போன்றவைகளை நாங்கள் அறுக்கின்ற போது பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் என்று கூறி நாங்கள் அங்கே விலங்கை, ஒரு உயிரை நாங்கள் ஹலாலான முறையிலே குர்பான் செய்கின்ற போது பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். அதே போல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி தருகிறார்கள், ஒரு கணவன் மனைவி ஜிமாஇல் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகிற போது பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான், அங்கேயும் பிஸ்மில்லா என்று கூறுங்கள் என்று கூறுகிறார்கள். பிஸ்மில்லா சொல்ல வேண்டிய அடுத்த முக்கியமான விடயங்கள் தான், நாம் யாருக்காவது எழுத்து மூலமாக நாங்கள் ஒரு கடிதத்தையோ அல்லது ஒரு டாக்குமெண்ட், ஒரு ஆவணத்தையோ நாங்கள் அனுப்புகின்ற போது அந்த பெறக்கூடிய இரண்டாவது நபர் எங்களுடைய பிஸ்மியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிற போது அவருக்கு அந்த கடிதத்தில், அந்த ஆவணத்தில் நாங்கள் பிஸ்மில்லா சொல்லி அந்த கடிதத்தை, அந்த ஆவணத்தை நாங்கள் தயாரிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற நாட்டு தூதுவர்களுக்கு, மன்னர்களுக்கு அவர்கள் கடிதம் எழுதுகிற போது பிஸ்மில்லா என்ற வார்த்தையை எழுதியிருக்கிறார்கள். அதே போல வியாபார ஒப்பந்தங்கள் செய்கின்ற போது மிக முக்கியமாக அதிலே நாங்கள் பிஸ்மில்லாவை இணைத்துக் கொள்ளுகிற போது அதில் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கும். இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது, நிலை குலைகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், டென்ஷனான பதட்டமான நேரம், யார் எங்களுக்கு உதவி செய்வார், அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொள்வது எப்படி, இந்த நிலையிலிருந்து நான் என்னை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்ற நிலை குலைந்து தடமாறி பதட்டத்தோடு இருக்கிற போது பிஸ்மில்லா சொல்லுகிற போது அல்லாஹு தஆலா அந்த நிலைமையை இலகுபடுத்துகின்றான். இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், கதவுகளை மூடுகிற போது பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் அந்த கதவுகளை அடைத்துக் கொள்ளுங்கள், மூடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். பிஸ்மி கூறி அடைக்கப்பட்ட கதவுகளின் ஊடாக ஷைத்தான் உள்ளே நுழைய மாட்டான் என்று சொல்லுகிறார்கள். எங்களுடைய வீட்டின் கதவுகளாக இருக்கலாம், எங்களுடைய ஆபீஸ், எங்களுடைய கடை, அதே போல நாங்கள் பயணிக்கக்கூடிய வாகனத்தின் கதவு என எந்த கதவுகளை எல்லாம் நாங்கள் மூடுகிறோமோ பிஸ்மில்லா சொல்லி அந்த கதவை மூட வேண்டும். அதே போன்ற முக்கியமான ஒரு விடயம்தான், விளக்கை அணைக்கின்ற போது, சுவிட்சை பண்ணுகின்ற போது பிஸ்மில்லா கூறி நீங்கள் அணைத்துக் கொள்ளுங்கள், மின்சார தாக்கத்திலிருந்து,
அதன் மூலமாக வரக்கூடிய தாக்கத்தில் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். எனவே விளக்கை அணைக்கிற போது பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். அதே போலதான் வாழ்க்கையில் எந்தெந்த சந்தர்ப்பங்களிலே எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவியை நாம் நாடுகிறோமோ அப்போதெல்லாம் பிஸ்மில்லா சொல்லி நாங்கள் அவற்றை ஆரம்பிக்க வேண்டும். இதன் மூலமாக நாம் என்ன செய்கின்றோம், எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் நான் அல்லாஹ்வுடைய ஜிக்ரில் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருக்கிறேன் என்பதற்கு இது ஒரு முக்கியமான ஆதாரமாகும். எல்லாம் வல்ல அல்லாஹ் பூரண இஸ்லாத்திற்குள் நாம் வாழ்வதற்கு இவைகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய சுன்னாவாக எங்களுக்கு காண்பித்து தந்திருக்கிறார்கள். கேட்ட விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடப்போம். மற்றவர்களுக்கு இந்த நன்மையான காரியங்களை சொல்லி அவர்களும் செய்வதற்கு துணை புரிவோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.